Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் வீட்லேயே எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்பவும் சுலபமான ஸ்நாக் ரெசிபி தான். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நாம் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நான் அலசி தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு ஆஃப் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இவ்வளோ சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடரும் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே 4 ஸ்லைசஸ் ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த ப்ரெட்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நமக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் செய்யறதுக்கு. அதனால தான் சிக்கன் அலசின பிறகு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ட்ரையாக நீங்கள் சிக்கனை மிக்ஸியில் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு நல்லா கட்டியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு பிடிக்கும்போது சைஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்காக ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அதிகமாக ஆட் பண்ணி அரைக்கும் போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும். இதில் சேர்க்குற கொத்தமல்லி, உப்பு, காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மைதாவும் பிரெட் க்ரம்ஸும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாப்ஸ்டிக்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம் பால்ஸாக பிடிச்சி பாப்ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம லாலிபாப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதோட ஷேப் வந்து உங்கள் விருப்பம் தான். பால்ஸ் போல் உருட்டி நடுவில் நீங்கள் பாப்ஸ்டிக் வச்சு அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் பாப்ஸ்டிக் வச்ச பிறகு நீங்கள் கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு தட்டையாக கிடைக்கும், அதாவது நமக்கு ஐஸ் கேண்டி மாதிரி இருக்கும். இது போல் நாம் செஞ்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு நல்லா தின்னாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். பாப்ஸ்டிக் வச்சு எல்லாத்தையுமே நம்ம இது போல் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக மைதாவில் இது போல் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மைதா அப்ளை பண்ண பிறகு எக்கில் நாம் டிப் பண்ணி எடுத்துக்கணும். எக்கில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்த பிறகு நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் வந்து கையிலேயே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும், எண்ணெயில் உதிராது. அதே போல் இது போல் டிப் பண்ண உடனே எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் நீங்கள் எல்லாம் செஞ்சு வச்ச பிறகு எண்ணெயை காய வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது எல்லாத்தையுமே இப்படி செஞ்சு வைக்கிறதுக்கு 10 or 15 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகி இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ எண்ணெயில் ரொம்ப உதிராது, எண்ணெயும் நமக்கு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போ இதே போலயே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் சிக்கன் லாலிபாப் செய்யும்போது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதே போலயே எல்லாம் செஞ்சு நம்ம பிளேட்டில் இது போல் வச்சுக்கலாம். அப்படிலாம் இது போல் பால் போல் செஞ்சு அதில் நீங்கள் டூத் பிக் லாங் சைஸ் வச்சு நடுவில் இன்சர்ட் பண்ணிங்களா. இது போல் கூட நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் செஞ்சுட்டேன். அடுத்ததாக எண்ணெய் மிதமான தீயில் நம்ம காய வச்சு இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா போடும்போதே உங்களுக்கு கருகிடும். ஸோ மிதமான தீயில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளவும் வெந்து மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா மேலே கறிகிடும், உள்ளே நமக்கு அந்தளவுக்கு வெந்து வராது. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலாக நமக்கு டிஷ்யூவில் அப்படியே வடிஞ்சிரும். சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக நமக்கு இருக்கும். இதே போல் நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன், அதாவது பாதி எண்ணெயில் முழுகிற அளவுக்கு தான் எண்ணெய்
எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட செஞ்சுக்கலாம், அதை முழுகிற அளவு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் டொமேட்டோ சாஸோடு இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் லாலிபாப் வீட்லேயே ஃப்ரெஷ் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டோட ரகசியமே ஜஸ்ட் குக்கிங் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.